Neet impossible. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா taxonomical aids. Taxonomic studies of various species of plants, animals and other organisms are useful in agriculture, forestry, industry and in general knowing our bioresources and their diversity. நிறைய ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில், ஃபாரஸ்ட்ரியில், இண்டஸ்ட்ரியில் நமக்கு நிறைய விதத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக. These studies would require correct classification and identification of organisms. இந்த ஸ்டடி எதுக்கு பண்ணுறோம்னா அந்த ஆர்கானிசம் வந்து கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பர்டிகுலர் கேட்டகரியில் அதை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் அதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ரெக்வயர்ஸ் இன்டென்சிவ் லெபார்ட்ரி அண்ட் ஃபீல்டு ஸ்டடீஸ். ஒரு ஆர்கானிசம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நிறைய லெபார்ட்ரியில் வந்து அதை டெஸ்ட் பண்ணி அதை நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது. The collection of actual specimens of plant and animal species is essential and is the prime source of taxonomical studies. அந்த இருக்கிற ஸ்பெசிமென்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ப்ரைம் சோர்ஸஸ் ஆஃப் taxonomical studiesன்னு சொல்கிறோம். அதை வச்சு தான் நம்மளால் அதை இன்னும் ஃபர்தராக ஸ்டடி பண்ண முடியும். These are the fundamental to studies and essential for training and systematics. It is used for classification of an organism and the information gathered is so stored along with the specimens. இந்த ஸ்பீசிஸ் மூலமாக தான் அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கேதர் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் இதில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். In some cases the specimen is preserved for future studies. நம்ம ஒரு சில ஸ்பெசிமென்ஸ் வந்து மியூசியம்லேயோ வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணியிருக்கதா பார்த்துருப்போம். அது பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நிறைய இதுக்காக அங்கே வந்து ஸ்பெசிமெனாக வச்சுருப்பாங்க for future studies kaga. Biologists have established certain procedures and techniques to store and preserve the information as well as the specimen. And the specimen is a storage of collected plant specimens that are dried, pressed and preserved on sheets. ஹெர்பேரியங்கிறது ஒரு பிளான்ட் ஸ்பெசிமென் வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி ப்ரெஸ் பண்ணுறாங்க ஷீட்டில். அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹெர்பேரியம் ஷீட்டுன்னு சொல்கிறோம். Further, these sheets are according to the universally accepted system of classification. These specimens along with the descriptions on herbarium sheets become a storehouse or repository for future use. அந்த herbarium sheets வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுனால நமக்கு ஃபியூச்சர் யூஸ் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. The herbarium sheets information about the date, place of collection, English name, local name and botanical name, family, collector's name. Herbarium also serve as quick referral system in taxonomical studies. Herbarium வந்து மூலமாக நம்ம பிளான்ட்டோட ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனையும் ஒரு குயிக்கான ரெஃபரல் சிஸ்டம் மாரி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா botanical gardens. These specialized gardens have collections of living plants for reference. இந்த கார்டன்ஸில் பார்த்திங்கன்னா லிவிங் பிளான்ஸ் வந்து ரெஃபரன்ஸில் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் ஸ்பீசிஸ் இந்த கார்டன்ஸ் ஆர் க்ரோன் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ், அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் ஈச் பிளான்ட் இஸ் லேபிள்டு இண்டிகேட்டிங் த பொட்டானிக்கல் நேம் அண்ட் சயின்டிஃபிக் நேம். அதனோட ஃபேமிலி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அங்கே பொட்டானிக்கல் கார்டனில் ஒவ்வொரு பிளான்ட்டும் அதனோட பொட்டானிக்கல் நேம் அண்ட் சயின்டிஃபிக் நேம் அதனோட ஃபேமிலி எல்லாம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். த ஃபேமஸ் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஆர் அட் கியூ, இங்கிலாண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன், ஹவுரா, இந்தியா. அண்ட் நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், லக்னோ. இது மூணும் பார்த்திங்கன்னா நீட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த மியூசியம். ஆக்சுவலாக பொட்டானிக்கல் கார்டன்ங்கிறது வெறும் பிளான்ஸ் வந்து ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்கிற ஒரு பிளேஸ் தான் பொட்டானிக்கல் கார்டன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மியூசியம். Biological museums are generally set up in educational institutes such as schools and colleges. மியூசியம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸில் வந்து வச்சுருப்பாங்க. மியூசியம்ஸ் நிறைய மியூசியம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் மியூசியம்ஸ் கூட நிறைய பிளேஸில் இருக்குது. நீங்கள் வந்து நியர்பை மியூசியம்ஸ் வந்து விசிட் பண்ணலாம். மியூசியம்ஸ் ஹேவ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிசர்வ்டு பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பெசிமென்ஸ். அங்கே பிளான்ட் ஸ்பெசிமென் வந்து சரி, அனிமல் ஸ்பெசிமென் ரெண்டுமே ப்ரிசர்வ் பண்ணுவாங்க ஃபார் ஸ்டடி அண்ட் ரெஃபரன்ஸ். ஸ்பெசிமென்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் containers or jars in preservative solutions. ஒரு சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இல்லை ஏதோ ஒரு சொல்யூஷனோ இல்லை ஜார்ஸ்லேயோ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிமென் வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஃபார் பிளான்ட் அண்ட்
Animal specimens may also be preserved as dry specimens. அந்த dry specimen-ஆவும் preserve பண்ணுறாங்க. Insects are preserved in insect boxes after collecting, killing and pinning. Insect box மூலமாக insect வந்து அதை preserve பண்ணுறாங்க. Larger animals like birds and mammals are usually stuffed and preserved. அதனுடைய animals and birds and mammals-ஐயும் நம்ம preserve பண்ணுறாங்க. Museums often have collections of skeletons of animals too. மியூசியம்ஸில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட ஸ்கெலிட்டனும் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ். These are the places where wild animals are kept in protected environment under human care. மனிதனோட ஹியூமன் கேரில் பார்த்தீங்கன்னா நம்மளே செட் பண்ணுறது தான் இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்ஸுங்கிறது. இங்கே அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா வெல் ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டில் வந்து நம்ம இது பண்ணியிருப்போம். which enables us to learn about their food habits and behavior. அதனோட ஃபுட் ஹேபிட்டு அதனோட பிஹேவியர் வந்து நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும். All animals in a zoo are provided as far as possible. எல்லா அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூவில் வந்து இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு சில அனிமல்ஸ் ஒவ்வொரு ஜூன்னு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கும். The conditions similar to their natural habitat. அதனோட நேச்சுரல் ஹேபிட்டேட்லேயே மேக்ஸிமம் அந்த அனிமல்ஸ் வந்து நம்ம ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறோம். Children are visiting these parks commonly called zoos. சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் வந்து நிறைய விசிட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Key is another taxonomical aid used for identification of plant and animals based on similarities and dissimilarities. இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸை வந்து அது வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. The keys are based on the contrasting characters generally in a pair is called couplet. இப்போ ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து கான்ட்ராஸ்டாக இருந்துச்சுன்னா அது பேராக கொடுக்க இது பேர் தான் கப்லெட்னு சொல்கிறோம். It represents the choice made between two opposite options. The results in acceptance of only one and rejection of the other. ஒன்று ஒரு மாரியும் இன்னொன்று வந்து ஆப்போசிட்டாகவும் இருக்கும். அதுதான் ஆப்போசிட் பேர்ஸ் அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கப்லெட்டுன்னு சொல்கிறோம். ஈச் ஸ்டேட்மெண்ட் இன் கீ இஸ் கால்டு லெட். அந்த கீழே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம் லெட்டுன்னு சொல்கிறோம். செப்பரேட் taxonomic keys are required for each taxonomic category such as family, genus, species for identification purpose. நம்ம இந்த பர்பஸ்க்காக தான் செப்பரேட்டான taxonomic keys வந்து ஒவ்வொரு taxonomic categories-ம் தேவைப்படுது. ஸோ keys are generally analytical in nature. Flora, manuals, monographs and catalogs are some other means of recording descriptions. They also help in correct identification. ஃப்ளோராங்கிறது ஒரு ஹேபிடேட்டில் இருக்கிறது. அதனுடைய பிளான்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஏரியாவில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஏரியாவில் இருக்கிற பர்டிகுலர் பிளான்ட்டோட நம்பர் அதை பற்றி சொல்கிறது தான் ஃப்ளோராங்கிறது. These provide the index to the plant species found in a particular area. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற பர்டிகுலர் பிளான்ட்டோட ஒட்டுமொத்த டேட்டாவை சொல்கிறது தான் ஃப்ளோராங்கிறது. Manuals are useful in providing information on identification of name of species found in an area. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற பர்டிகுலர் பிளான்ட் ஸ்பீசிஸோட இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் மேனுவல்ஸ்ன்றோம். இதில் மோனோகிராஃப்ஸுங்கிறது இன்ஃபர்மேஷன் ஆன் எனி ஒன் டேக்ஸான். ஒரு பர்டிகுலர் டேக்ஸானோட ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனுமே நம்ம மோனோகிராஃப்ஸில் வந்து நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும். லிவிங் வேர்ல்டு இஸ் ரிச் இன் வெரைட்டி. இந்த லிவிங் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மில்லியன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஹேவ் பீன் ஐடென்டிஃபைட் அண்ட் டிஸ்கிரைப்டு. நிறைய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்பீசிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. They vary range of organisms of terms of size, color, habitat and physiological and morphological features makes us seek the defining characteristic of living organisms. சைஸு அதனோட கலரு அதனோட ஹேபிடேட் இதெல்லாம் வச்சு அதனோட மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் வச்சு இதை வச்சு தான் நம்ம ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். In order to facilitate the study of kinds and diversity of organisms, biologists have evolved certain rules and principles for identification, nomenclature and classification of organisms. இந்த கிளாஸிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ரூல்ஸ் தான் இந்த நாமன்க்ளேச்சருங்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதுக்கு பேர் வைக்கிறோம், அதான் நாமன்க்ளேச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் வந்து அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். The branch of knowledge dealing with these aspects is referred to as taxonomy. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், taxonomy சொல்கிறோம்.
The taxonomic studies of various species of plants and animals are useful in agri, forestry, and industry, and in general for knowing our bioresources and their diversity. டாக்ஸானமி ஸ்டடீஸ் மூலமாக நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய யூஸ் ஆகுது. த பேசிஸ் ஆஃப் டாக்ஸானமி லைக் ஐடென்டிஃபிகேஷன், நேமிங் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் யூனிவர்சலி evolved under international codes. Based on resemblances and distinct features, each organism is identified and assigned to a correct scientific or biological name. ஒவ்வொரு ஆர்கானிசமும் கரெக்டாக அதனுடைய டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் யூனிக் ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம இதை எல்லாமே கிளாஸிஃபை பண்ணுறோம் அண்ட் டிஸ்டிங் பண்ணுறாங்க. பயாலஜிக்கல் நேம் கம்ப்ரஸிங் 2 words ஆஸ் பர் த பைனாமியல் சிஸ்டம் ஆஃப் நாமன்க்ளேச்சர். அதில் பார்த்தீங்கன்னா 2 பைனாமியல் நேம்ஸ் இருக்கும். ஒன்று ஸ்பீசிஸ் நேம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் நேம். An organism represents or occupies a place or position in the system of classification. ஒரு ஆர்கானிசம் வருது, அதுக்கான பொசிஷன் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம், அதுதான் ஹேபிடேட். அது பர்டிகுலர் கேட்டகரியில் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. There are many categories or ranks are generally referred to as taxonomic categories or taxa. All the categories constitute, எல்லா கேட்டகரியும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டாக்ஸானமிக் ஹியரார்ச்சின்னு சொல்கிறோம். Taxonomists have developed a variety of taxonomic aids to facilitate ஐடென்டிஃபை பண்ணுறது, நேமிங், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் கிளாஸிஃபை பண்ணுறோம், அதான் கிளாஸிஃபைங் த ஆர்கானிசம்ஸ். These studies are carried out from actual specimens which are collected from the field and preserved as referred in the form of herbaria. நிறைய ஸ்பெசிமென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஹெர்பேரியா மூலமாக ஸ்பெசிமென் பண்ணுறாங்க, மியூசியமில் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, அண்ட் பொட்டானிக்கல் கார்டனில் அந்த பிளான்ட் வந்து வளர்க்குறாங்க. அண்ட் ஜுவாலஜிக்கல் பார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டில் வளர்க்குறாங்க. இட் ரெக்வயர்ஸ் ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் and preservation of specimens in herbaria and museums. Live specimens, on the other hand, of plants and animals are found in botanical garden or in zoological parks. Live specimens பார்த்தீங்கன்னா உயிருள்ள பிளான்ட்டையும் அனிமலையும் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனில் வந்து பிளான்ட்டையும், ஜுவாலஜிக்கல் பார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸும் வந்து வச்சுருப்பாங்க. Taxonomists also prepare and disseminate information through manuals and monographs for further taxonomic studies. ஒரு பிளான்ட்டோ ஒரு அனிமலோ அதை பற்றி நம்ம இன்னும் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பர்டிகுலர் மேனுவல்ஸில் மோனோகிராஃப்ஸில் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ taxonomic keys are tools that help in identification based on characteristics. taxonomic keys பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டோ ஒரு அனிமலோ அதை பற்றி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதனோட கேரக்டர்ஸ் வந்து இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த டாக்ஸானமிக் கீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லெசன் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த லெசனுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீட் இம்பாசிபிள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இஃப் யூ எனி ட்ராபேக் இன் திஸ் வீடியோ, please comment on the comment section. Thank you.